நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. படம் பழைய படம் நான் சூப்பரா இருந்துச்சு. அப்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், இப்ப பாக்குறது சூப்பரா இருக்கும். லைஃப் ஸ்டோரியை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தம் 3 பாட்டு இருக்குது. சரிங்களா? ஸ்கூல் லைஃப் எந்த மாதிரினா சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஏன்னா ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பத்தி எடுக்கிறாங்க, ஆஃபீஸ் லைஃப் பத்தி. இதை பத்தி நல்லாவே போடலாம். ஏன்னா திரும்ப பாக்குறவங்களுக்கு பழைய மெமரிஸ் வரும். நல்லா இருக்கும் படம், பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. என்னோட 17 வயசுல பார்க்க முதல் ஷோ போனேன் படத்துக்கு. முதல் ஷோ போனேன். இன்னைக்கு அதே மாதிரி முதல் ஷோ வந்திருக்கேன். மகிழ்ச்சி. நல்ல விஷயம். செம்மையா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. ரொம்ப முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த படத்தை பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஹாப்பியா நான் ஒரு படத்தை புது படம் ரிலீஸ்னா எப்படி இருக்கும், அதை விட இது பயங்கரமா இருக்கு. நான் ஏற்கனவே பார்த்துப்போ இப்போ பார்க்குறப்ப ரொம்ப 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 நல்லா இருக்கு. செம்மையான ஹாப்பியா நல்லா என்ஜாய் பண்ணேன். செம்மையா இருந்துச்சு. கடைசியில் படம் கிளிக் தானே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கு. திருப்பி அதே படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்கெல்லாம் அப்போ பார்த்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது இப்போ நாங்களும் மேரேஜ் ஆகி திருப்பி அதை ரீயூனியூவா பார்க்கும்போது செம்ம இதுவா இருக்கு, ஜாலியா. ஆமா, சொல்ல முடியல. எதையுமே இருக்கு, மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அப்பத்திய அந்த டைம் 10th படிக்கும் போது அதெல்லாம் திரும்பி ஞாபகம் வருது. எல்லாமே பழைய ஞாபகம் எல்லாம் வருது. கண்டிப்பா கண்டிப்பா சவுண்ட்ஸ், கலர் எல்லாமே மாறி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் இப்ப மறுபடியும் அதெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகத்துல கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே எல்லாம் ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல டிவில பிச்சு பார்த்தேன். ஃபுல்லாவே இப்பதான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா நான் ஒரு இப்ப இருக்கிற கிரௌட் ஃப்ரெஷ்ஷா பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2-3 தடவை அழக விட்டாங்க. இப்ப இருக்கிற மூவிஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம். பட் ரொம்ப எமோஷனலி ரூட்டடா இருந்துச்சு. வேல்யூஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப லைக் இண்டிபெண்டான ஒரு ஃபெமினிஸ்டிக் கேரக்டர் ஒன்று இருந்தது. தென் லவ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமா இருக்கட்டும், லைக் எல்லா மாதிரியான கேரக்டர்ஸும் இருந்துச்சு. புதுசா இதுக்கப்புறம் இதை தாண்டி புதுசா இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இதே ஐடியாலஜி தான் ஆக்சுவலா சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஆக்சுவலி இந்த படத்துல இருந்ததுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆமா, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கலர்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இட் இஸ் குட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. எப்போ 2004 ரிலீஸ் ஆன மூவி. அப்போ நாங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைதான் இருந்திருப்போம். அகைன் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. கன்ஃபார்ம் டிவியில் தான் பார்த்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறோம் நாங்கள். அப்போ டிவியில் பார்த்ததுக்கும் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாரோட உட்காந்து ஆடியன்ஸ் கிளாப்பு, நம்மலாம் சேர்ந்து கிளாப்லாம் பண்ணி கத்தி அதெல்லாம் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியும் பார்த்தோம். டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிடுறாங்க சவுண்ட் எஃபெக்ட். ஆமாம், வீடியோவில் அப்போ ஃபிலிமில் ஷூட் பண்ணது இப்போ டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு விஷுவல் வீடியோ ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அது அந்த காலத்து மூவி மாதிரியே இல்லை, இந்த காலத்து மூவி மாதிரி இருந்துச்சு. நல்லா இது ஆக்சுவலி 2004ல். இப்போ அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ரொம்ப கிளியர், அதான் கிளியராக இருக்குது வீடியோ. அதாவது சவுண்ட் எஃபெக்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நீங்க பார்க்கும்போது இப்பயும் அப்போ பார்த்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கு. எஸ் சார், எஸ் சார். திரும்ப 19 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அகைன் இந்த ஃபீலிங்ஸ் வருது. சேம் ஃபீலிங்ஸ். அண்ட் அந்த சாங், அந்த மோட்டிவேஷனல் சாங் வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பராக இருந்தது. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இல்லை, டிவியில் பார்த்தது ஞாபகம் இல்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஒரு டைப்பாக ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ நிறைய வாட்டி அழுதோம் வேற. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப வந்தது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி எல்லா ஆடியன்ஸ் லைஃப்லயும் நடந்திருக்கும். அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். கல்யாணம் பண்ணி பக்கத்துல உட்காந்துருக்கவங்களால வெளிப்படுத்திக்க முடியாது. பட் ஆனா நார்மலா எங்களை மாதிரிலாம் இருக்கிறவங்களால அது கனெக்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் இப்படி ஒரு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். பட் அது ரொம்ப பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மூவி. அதனால எனக்கு ரொம்ப
தேம்பி தேம்பி அழுற அளவுக்கான சுச்சுவேஷன் நடந்துச்சு. அண்ட் என் லைஃப்ல வந்து நான் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஸ்னேகா கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி எல்லாமே. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்க்காததுனால மேபி டிவில பார்க்கும்போது கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்டடா அந்த ஆடியோஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸுமே வேற லெவல், ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வர பார்க்க சொல்லுவோம். ஸோ எங்க ஆஃபீஸும் சரி எல்லாருமே வந்து கண்டிப்பா பாருங்க, எமோஷனலா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லி அமிச்சாங்க ஒரு கேரக்டர் திவ்யா கேரக்டர் இருக்கும், ஸோ அதை கண்டிப்பா பாருங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஜென்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சாங்கும் ரொம்ப ஆக்சுவலி நாங்கள் ஒரு சிங்கர் கேங், அதனால எங்களுக்கு பாட்டு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. நம்பிக்கை வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளே. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பனியோ அது மலையோ நீ மோதிவிடு. ஐயோ ஆக்சுவலி ரொம்ப எப்படி சொல்றது, சும்மா இருக்கவங்க கூட நம்ம ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சாங்ஸ் எல்லாமே. அண்ட் அந்த மலையாளம் பிளஸ் தமிழ் கலந்த ஒரு சாங் இருக்கும் அதுல, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இவர் தமிழ்லயும் அவங்க மலையாளத்திலயும் லிரிக்ஸ் போட்டு பாடின பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ, மயில் திறவின் வாசனை வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ, தமிழ் படிக்கான ஆசை வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ, தமிழ்நாட்டின் வெட்கம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ. பார்த்தோம் ப்ரோ, பயங்கரமாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டிவியில். ஸோ இப்போ தேட்டரில் அதுவும் சேரன் சார் கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் அது எமோஷ்னலாக இருந்தது. ஸோ தரையில் நடக்கிறதெல்லாம் தெரியல பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு நடக்கிறத அப்படியே ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளே. அப்புறம் கோபிகா அவங்க கூட இருந்த லவ் போர்ஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. ரொம்ப எமோஷனலே இருந்தது. நமக்கு சின்ன வயசுலேயே அப்படியே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. சைல்ட்ஹுட் மெமரிஸ் நாஸ்டாலஜிக்காக இருந்தது. அது நிறைய இருக்கு, ஏகப்பட்டது. அதான் இதை பார்க்கும்போது நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு லவ் ஸ்டோரியுமே இந்த லவ் அங்கே பண்ண மாதிரி இருக்குது, இந்த லவ் இங்கே பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல பாடம் ஆக்சுவலி. எவ்வளோ தான் லவ் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் அப்படின்னு நல்ல ஒரு கருத்து. இல்லை அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போ வந்து டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்க்கும்போது? நல்லா இருக்குது. நிறைய இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த ஸ்க்ராச்சஸ் டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு 4Kல HD குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ரீரிலீஸா மாய கண்ணாடி நல்லாயிருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் அந்த படம் பார்த்தாக்கா சில பேர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, சில பேருக்கு நெகட்டிவாக தெரியும். மாய கண்ணாடி ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி. அது அது நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். பார்த்தேங்க, ரொம்ப அருமையான படம், நல்ல ஒரு படம். இப்போ அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு எமோஷனலோட ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களும் பார்க்குறாங்க. நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அப்போயே அந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், வேலையில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ அந்த மேரேஜ் ஆக போகிறோம், அவங்க அந்த மேரேஜ் ஆக டைம் வந்து நான் யார் யார் கூட ட்ராவல் பண்ணணும் அவங்க எல்லாரையும் வந்து நான் ரீயூனியன் பண்ணி நான் என் மேரேஜை கொண்டு வரணும், என்னோடய ஆட்டோகிராஃபை வந்து நான் திரும்ப இது பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு நினச்சி எடுத்த அந்த ஸ்டோரி விதம் எல்லாமே வந்து நல்லா இருந்த ஒரு படம். என்ன தான் நம்ம சின்ன வயசில் பார்த்துருந்தாலும் எதுவும் பார்த்தோம், இங்கே பார்க்குறப்போ வந்து ஒரு ஃபீலிங், எமோஷன்ஸ் நிறைய கனெக்ட் ஆகிருந்துச்சு. வித் சேரன் சாரோட படம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப கனெக்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஆட்டோகிராஃப், உங்களோட லைஃப்பில் எல்லாம் இருக்காங்க. என் லைஃப்பில் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ சிம்பிள் லைஃப். ஸ்கூலுக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், படிக்குது, எனக்கு அவ்வளோதான். லவ்வும் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த ஒரு கனெக்டிவும் இல்லை. ஸோ அதனால் வந்து என்னோடய ஆட்டோகிராஃப்ன்றப்போ வந்து படிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தது, திரும்ப படிக்கிறது, திரும்ப படிச்சுட்டு வீட்டுக்கு இதே தான் வரும். ஸோ இதுதான் என்னோட ரொட்டீனாகவே இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணாங்க படம், இப்போ டிஜிட்டலாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்குது? அருமையாக இருந்துச்சு. அப்போ இருந்து அதான் டிஜிட்டலில் வரப்போ அது ஒரு மோட் ஆஃப் பிரிண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ரீமாஸ்டர் பண்ணி அந்த போகிற இடம் அப்படியே இப்போ புது படத்துக்கு என்ன ஈக்குவல் இது பிரிண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ப்ரொஜெக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் சூப்பராக இருந்துச்சு. படம் பார்க்க நமக்கு வந்து
அந்த எப்படி சொல்கிறோம் டாட் அந்த ஃபிலிம்ஸ் தெரியும் ஒரு இதுவாக. அது இல்லாமல் ஒரு நீட்டாக எல்லாரோட பிளேஸும் கிளியராக அப்படி அழகாக தெரிஞ்ச ஒரு இது வந்து இந்த இது வந்து எனக்கு படம் பார்க்குறப்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே. சரி, இப்போ சேரன் சாரோட ரீ-ரிலீஸ் பண்ணனா எந்த படம் தவமாய் தவம் வந்து ஏன் இல்லை எத்தனை முறை டிவியில் பார்த்துருக்கீங்க? ஏன் தவமாய் தவம் வந்து அது ஒரு ஃபேமிலி கனெக்ட். அந்த ஸ்டார்டிங் சின்ன வயசு கதையிலேருந்து அந்த கொண்டு வர அந்த ஃபேமிலி கனெக்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஏன்னா இப்போ வந்து அந்த அப்பா அம்மா கதை, அவங்க அப்பா அம்மா பசங்களை வளர்த்துற விதம், அவங்க கொண்டு வர இதெல்லாம் வந்து அவங்க அப்பா கஷ்டப்பட்டு அந்த பசங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த எனக்கு வந்து அதை வந்து பார்க்குறப்ப வந்து அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பாவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அவங்க அப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்காக செய்யணும்னு செய்கிறப்போ வந்து எனக்கு அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த ராஜகிரண் ஒரு ரொம்ப கனெக்ட் ஆகும். ராதிகா சார் நிறைய நடிக்கிறப்போ வந்து நமக்கு டக்குன்னு எமோஷனல் ஆயிடும். இது அந்த அப்பா கேரக்டர் பண்ணுறப்போ வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகும். எனக்கு அது வந்து ரொம்ப எமோஷனல் ஃபீல் ஆகும். சரி, அந்த வந்து தேட்டரில் ஒரு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தோன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு தோணுச்சு, காட் பிளஸ் யூ சார் அப்படின்னு சொன்னேன். அது நான் அறியாமல் சொன்னேன். ஏன்னா இவ்வளோ நல்லா கொடுத்துருக்காரு அவர். ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி நல்லா கொண்டாடுற மாதிரி இருக்குது படம். அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார் காட் பிளஸ் யூன்னு சொன்னான். அது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்கணும். இதில் வந்து இப்போ கிளைமேக்ஸ் தெரியும், நெக்ஸ்ட் என்ன சீன் தெரியும், எல்லாமே தெரிஞ்சு கூட இவ்வளோ பேர் ஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு சீட்டு கூட காலியே கிடையாது. அண்ட் எல்லாமே பின் ட்ராப் சைலண்ட்டாக பார்த்தாங்க. அந்த கூஸ் பம்ப்ஸ் வர இதுக்கெல்லாம் எல்லாமே விசிலு, கைத்தட்டல் எல்லாம் அப்படின்னு ஒரே சவுண்டு. ஸோ என்ஜாயாக இருந்தது. மெயினாக வசனங்கள்லாம் அந்த ஒரு அடலசன்ட்லேருந்து அந்த யூத்துக்கு மாறுவார்ல, மனசில் எப்படி அந்த போராட்டம் வரும், எப்படிலாம் மனசு தடுமாறும், அதெல்லாமே அவர் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் கூட குறைக்காமல் கூட்டாமல் நடிச்சிருக்காரு. அது வந்து பையனுங்களுமே ரியலைஸ் பண்ணிப்பானுங்க. நம்மளுமே இப்போ நம்ம பையெல்லாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி நம்ம கேர்ளாக நம்ம அந்த ஏஜ் தாண்டி வந்திருப்போம். நமக்குமே அது ரிலேட் ஆகுது. நம்ம எந்த மாதிரிலாம் அப்படிலாம் ஃபீல் ஆனோம், நமக்கு எந்த மாதிரி லவ்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து இது மாதிரி அந்த லவ் ஃபெயிலியர் வந்து அந்த பாட்டிலெல்லாம் அப்படி உடைச்சிட்டு குடிக்கிறப்பெல்லாம் அவருடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு, சிகரெட்டை சுட்டுக்கிறப்போ அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. கொஞ்சம் கூட அது ஒரு நடிப்பு மாதிரியே இல்லை. 100% 200% ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் நிறைய அந்த யூடியூப்பில் பார்த்தேன். எங்களை வந்து இப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்படி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் இது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ப்ளஸ் அதை கஷ்டப்படுத்தினாலும் அதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக சொல்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு கொண்டாடுறாங்க. இவர் வந்து பேசிக்கலி இவர் பர்சன் வந்து ஒரு எளிய மனிதராக இருக்கார். அதாவது நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு நடிகர்ன்ற மாதிரி இல்லாமல் சிம்பிள் பர்சனாக இருக்கிறதால அவருக்கு சுற்றிலும் இருக்க மனிதர்களை வந்து அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு. அதனால நமக்கு அது எல்லாருக்குமே அப்பீல் ஆகுது. இப்போ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக போகும், அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு வீடு இருக்கும், கார் அப்படி போகும். நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? ஸோ அது மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து எடுத்து பண்ணதுனால எல்லாருக்குமே அது மெயினாக கமலாவில் வந்து என்ஜாயாக பார்க்கலாம் நீங்கள். உங்களுக்கு அந்த ஈவன் நாயகனுக்கெல்லாம் இதெல்லாம் போடுவாங்க, அந்த பேப்பர்லாம் எல்லாம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. அதுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். சேரன் சார் வந்தார் உள்ள, நிறைய இது பண்ணியிருக்கோம். அதனால நல்லா இருக்கு. டிவி விட இதில் நல்லா இருக்கு. அந்த டிஜிட்டலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு. சவுண்டு வந்து அந்த பாடல்களுக்கெல்லாம் அந்த மனசுக்குள்ளே வந்து நானே வந்து அதை அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி போடுவேன். ஒரு டிஷ் டிவிலே ஒன்று ரெக்கார்டு இருக்கும், அதில் இந்த பாட்டை எல்லோ கலர் சாரி போட்டு வருது அப்படியே பார்த்தேன். அதை விட இது பயங்கர அழகாக இருக்குது. அந்த பிரம்மாண்டமும் அழகும், அந்த சேலையெல்லாம் பிடிச்சிட்டு ஆடுவார். ஆனால் அது டீசெண்டாக இருக்கும். அதுதான் சேரன் சாரோடைய ப்ளஸ். அது இது வந்து சூப்பர் படம். அதே மாதிரி பொக்கிஷமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொக்கிஷம் இது நம்ம தஞ்சாவூர் மண் எடுத்து அந்த மீனா பொற்காலம் வந்து சரியான படம். ஈவன் இவர் தொல் திருமாவளவன் சார் கூட சொல்லியிருக்காரு, அவங்க மீனா மேட டான்ஸ் வந்து உண்மையிலே நான் பிரமிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை, அவர் தலைவர்னால பெருசாகுது. நாங்களுமே அந்த இது வரும்போது அந்த ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கிறதும், அவங்க அந்த நடனம் ஆடுறதும் மீனா மேடத்தோடைய படங்களில் அது பொற்காலம் ஒரு இதுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் அந்த எரியிற அந்த இதெல்லாம் வந்து உண்மையிலே நமக்கு இமோஷ்னலி அப்படியே ஒரு மாதிரியா தக்கன்னு இருக்கும். அது மாதிரி
இவங்க ஃபாரின் போகிறதுக்கு ஏமாத்தம், அதுவுமே செம படம். நம்ம மனோரமா, முரளி சார்லாம் நடிச்சாங்களே, முரளி, பார்த்திபன் சார் நடித்தாங்களே, வெற்றி கொடிக்கட்டு சரியான படங்க. அதில் மனோரமா ஆச்சு, இது வந்து செம நடிப்பாக இருக்கும். அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஏமாந்துடுறாங்களா, உண்மையில நல்லாயிருக்கும், ஃபீல் நல்லாயிருக்கும். அண்டு இவர் ஹீரோவாக நடித்தது ஒரு படம், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த படம் பாருங்கன்னு. அப்போ ரொம்ப பிஸியான ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் இருந்தேன், அதை மீறி அதை போய் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம் இது. சொல்ல மறந்த கதை, அது தங்கர் பச்சான் டைரக்ஷனு. இல்லை, ஒவ்வொரு கணவன் மனைவி பார்க்க வேண்டிய படம். அதில் வந்து இவர் சேரன் சாரோட நடிப்பு வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார் பாருங்க. இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஜனங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அழுதுட்டு வராங்க. அதை நீங்கள் இப்போ மறுபடியும் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை, 2004 முதல் நாள் பார்க்கும்போது என்ன ரசித்தாங்களோ அதை இப்போ அப்படியே ரசிக்கிறாங்க. எந்தெந்த சீன் என்னென்ன கைதட்டினாங்களோ, என்னென்ன சிரித்தாங்களோ, எங்கேயெல்லாம் அமைதியாக இருந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. கடைசியாக எந்திரிச்சு எல்லாரும் கைத்தட்டும் போது எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. அது மாதிரி தமிழ்நாடு முழுதும் மக்கள் பார்த்துட்டாங்கன்னா எதுக்கு இந்த செகண்ட் ரிலீஸ் பண்ணமோ அந்த பிறவி பயனை நான் அடைஞ்சிருவேன். நன்றி. எப்படி சார் மக்களோட இப்போ அதான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே கை தட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2004 எப்படி பார்த்தாங்களோ அப்படியே பார்க்குறாங்க. சார் டிஜிட்டல் வெர்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி இப்போ ஆடியன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சார்னா பண்ணோம், டிஜிட்டல் வெர்ஷனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணோம், கொஞ்சம் உட்காந்து ஒரு புது படத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி 3 நாள் வேலை பார்த்தோம், 3 மாதம் வேலை பார்த்தோம். சவுண்ட்லேயும் ரீஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ்வோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்னேகா லத்திகா பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஸ்னேகா மேடமும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரியான இப்போ உள்ள காலகட்டங்கள் இல்லை, நாங்களாம் ஏங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 30 தானே? நீங்களே 40யா? அது என்ன குறை சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அப்படி இல்லைன்னு இல்லை, இருக்காங்க. எல்லாருக்குமே இது பிடிக்கும், எல்லாருக்கும் இது புரியும். அதெல்லாம் இருக்காங்க, நம்ம பார்க்கல. அப்படி இல்லை, நம்ம பார்க்கல. நம்ம வந்து சும்மா அந்த இன்ஸ்டாகிராம்லையும் சோசியல் மீடியா இருக்கிற மட்டும்தான் பார்க்குறோம். லைஃப் அப்படி இல்லை, நல்லா இருக்காங்க எல்லாரும். அது தெரியாது, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இது பேட்டி மாதிரி ஆயிரும். இயக்குனர் சார் என்ன மிஸ் பண்றத ஆடியன்ஸே சொல்றாங்க. அப்படியா? தெரியல, வரும். ஏன்னா இப்போ தொடர்ந்து ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்து ரத்தம் தெரிகிறாங்க, படம் பார்த்துருக்காங்க. படம் எல்லாமே நெஞ்சு தொட்ட படம் சார், அருமையான படம் எல்லாமே. நன்றி. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம ஆட்டோகிராஃப் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.